நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப நான் பொதுமக்கள் கிட்ட மறுபடியும் கேட்க போறது என்னன்னா, குளிர்காலத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும்? மார்னிங் எழுந்த உடனே நமக்கு ஃபீவர் இருக்கோ இல்லையோ ஒரு ஃபீவரிஷா குழந்தைங்கள பெட்ல இருந்து தூக்கும்போது கூட அவங்களுக்கு டெம்பரேச்சர் இருக்க மாதிரி ஒரு உடம்பு சில்னஸ், அப்புறம் ஒரு டயர்ட்னஸ், அந்த வெரி ஒரு குட் உடம்பு क्वेश्चन, வலியோட வெரி குட் क्वेश्चन. ஓகே, அசதிக்கான காரணம் இல்ல ஃபீவருக்கான காரணம் வந்து நீங்க ஒழுங்கா வார்ம் பிளாங்கெட் யூஸ் பண்ணாம குழந்தை வந்து சுருங்கி தூங்குவாங்க இல்லையா, குளிர்ல வந்து இடுக்கி என் மேல வந்து முட்டிட்டு தூங்குறாங்க. ஏன்னா தே ஆர் சீக்கிங் வார்ம். நீங்க வார்ம் க்ளோத் ஒழுங்கா போடுற பட்சத்துல மசில்ஸ் வில் கண்ட்ராக்ட். அது இவர் சொன்னார் இல்லையா, உடம்புல எரிபொருள் எரிச்சு அந்த சூட்டை ஏற்றி தான் அந்த சூடை வந்து நமக்கு வச்சுக்கும். ஸோ அந்த சூடு இது ஏற்றுறதுக்கான காரணம் வந்து மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக டைட்டாக பிடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டைட்னஸ்னால ஒரு வார்ம்த் இருக்கும். ரெண்டாவது காரணம் வந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சரும் பாடி டெம்பரேச்சரும் அந்த வித்தியாசமே உங்களுக்கு ஒரு ஃபீவர் மாதிரி ஒரு இது இருக்கும். நிறைய குழந்தைங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்போ என்னுடைய சன்ஸும் இன்க்ளூடிங் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபீட்டல் பொசிஷன், ஒரு கிரன்ச் பொசிஷன்ல குளிர்காலத்துல தூங்குறாங்க. குழந்தை எப்படி வயிற்றுக்குள்ள இருக்கோ அந்த மாதிரி இந்த போர்வை இழுத்து சுருட்டி ஒரு மாதிரி காலையில எழுந்துச்சு பாத்தீங்கன்னா ஒரு துணி அப்படி சுத்தி போட்ட மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி சுருங்கி படுக்கிறதுனால அது ஆர்த்தோபெடிக் ப்ராப்ளம் ஏதாவது வருங்களா? என்ன ப்ராப்ளம் வராது. மறுநாள் நீங்க அவங்க சொன்ன மாதிரி ஒரு மாதிரி டயர்டா அசதியா எழுந்திருப்பாங்க. ஏன்னா மசில்ஸ் ரிலாக்ஸா தூங்காம எல்லாத்தையும் சுருக்கிக்கிட்டு தூங்கும்போது மசில்ஸ் ஆர் ஸ்டில் ஒர்க்கிங். தூக்கமே உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கத்தான். நீங்க அங்கேயே வந்து மசிலை வேலை செய்ய வைக்கிறதுனால தான் வந்து உங்களுக்கு அந்த ஒரு டயர்ட்னஸும் அசதியும் காலையில எந்திரிக்கும் போதே நம்ம திரும்ப இன்னும் கொஞ்சம் தூங்கலாமா அப்படின்ற ஒரு இது வர்றதுக்கான. அதுக்கு நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி சார் ப்ரிப்பேர் பண்றது? என்ன பண்ணிட்டு படுத்தா அந்த மார்னிங் டயர்ட்னஸ் வராது? லைக் வாட் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் ஆர் கியர் தட் யூ ஷுட் புட்? கீப் யுவர் செல்ஃப் வார்ம். நீங்க ரெகுலரா தூங்குறது வார்ம் க்ளோத்ஸ். நான் ஜெர்மனியில் நீங்க சொன்ன மாதிரி யூகேல ஜெர்மனியில் என் ப்ரொஃபஸர் கிட்ட பேட் வெதர் அப்படின்னு, there is nothing called bad weather, it's bad clothes அப்படின்னாரு. ஓகே, ஸோ சம்மருக்கு சம்மர் க்ளோத்ஸ் யூஸ் பண்ணுங்க, விண்டருக்கு விண்டர் டைப் ஆஃப் க்ளோத்ஸ். சரி, விண்டருக்கு என்ன சார் வார்ம் என்ன பண்ணலாம்? சாக்ஸ் போட்டுக்கலாமா? சாக்ஸ் போடலாம், திக்கர் பாட்டம்ஸ் அண்ட் டாப்ஸ், so that your body is warm and cover yourself properly. அதுதான் மெயின். நீங்க கவர் பண்ணாத பாகம் தான் நீங்க பாத்தீங்கன்னா உள்ளார எழுப்பீங்க, போற உள்ளார எல்லாம் கால் எழுப்பீங்க, அப்புறம் இந்த கால் எழுப்பீங்க, இந்த கை எழுப்பீங்க. ஸோ யூல் கம் இன் டு அ ஃபீட்டல் பொசிஷன். நீங்க சொன்ன மாதிரி ஏசி போடலாமா போடக்கூடாது? ஏசி போடலாம். டெம்பரேச்சர் ஆக்சுவலா நீங்க வந்து ஏசில இஃப் யூ மெயின்டைன் அ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்லி யூ ஆர் இன் ஃபேக்ட் இன் அ பெட்டர் என்வாயன்மெண்ட் இல்லையா, நல்ல என்வாயன்மெண்ட், வேரியேஷன் இல்லாம இருக்கும். நீங்க நைட்டு தூங்கும் போது 28 20 நைட்ல காலையில் எழுந்திருக்கும் போது 21 வராம கான்ஸ்டன்டா 24ல இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. வெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நேரடியாக படுக்கக்கூடாது. இப்போ நானே ஏசி வெண்ட்டுக்கு நேராக படுத்தேன்னா காலையில் ஏதோ ஒரு சளி பிடிச்ச மாதிரி இருக்கும், ஓகே, காற்று அடைச்ச மாதிரி இருக்கும், ஏதோ மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன, ஏசி இந்த குளுமையான காற்று என் முகத்தில் அடிச்சுட்டே இருக்கிறது. ஸோ அது பண்ணவே கூடாது. ஏசி ரூமில் இருக்கலாம், பட் ஏசி வெண்ட் நேரடியாக படுற மாதிரி நம்ம படுக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து குளிர்காலத்தில் வரப்போ நுரையீரல்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் கொஞ்சம் சொல்லுங்களேன் விளக்கி. சார், நுரையீரல்னா எல்லாம் நினச்சிக்கிறாங்க ஆக்சிஜன் உள்ளே இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு வெளில போகுது, அவ்வளோதான், அது கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. ஆக்சுவலாக அது கிடையாது சார். நுரையீரல் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஹோமியோஸ்டாட்டிக் மெக்கானிசம், அது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுது. எல்லா கெமிக்கல்ஸு டஸ்ட்டு அதை இழுத்துட்டு அதை அழகாக மாற்றி கொடுக்குது உங்களுக்கு. அந்த பேலன்ஸ் வந்து விண்டரில் வந்து அதால் சரியாக பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல அதான் கேள்வி. அந்த நுரையீரல் என்ன ஆகுது, ஒரு விதமான சுருங்கினா மாதிரி ஆயிடுது, ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஒழுங்காக கண்ட்ராக்ட் ஆகாது விண்டர்லாம். ஸோ அந்த நுரையீரலால் ஒழுங்காக விரிஞ்சு அது மூட முடியல, அதனால திணறுது அது சில சமயம். அதனால ஒரு நெஞ்சு இருக்க மாதிரி வந்துடும். நீங்கள் கேட்டிங்கன்னா நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குது, மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இதுதான். என்ன பண்ணலாம்? அதுக்கு தான் வந்து இந்த மூச்சு பயிற்சியெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். ஓகே, இப்போ நீங்கள் பிராணாயாமா ரெகுலராக பண்ணணும், இந்த வின்டர் சீசனில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு விதமான பயிற்சி வந்து என்னோட எல்லா பேஷண்ட்ஸுமே நான் பலூன் ஊத சொல்லுவேன். ஒரு 5 பலூன் வாங்கி வச்சுக்கங்க, பெரிய பெரிய பலூன். காலையில் 5 பலூன் ஊதுங்க, நைட் 5 பலூன் ஊதுங்க அப்படின்னு. சார், நம்ம இது பலூன் ஒரு எக்ஸசைஸ் சொன்னீங்களா, ஆக்சுவலாக அந்த பலூன் எக்ஸசைஸ் நம்ம கொஞ்சம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட முடியுங்களா? லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது. யாராவது யங் மேன் கொஞ்சம் வாங்க, நீ வாப்பா, நீ வாப்பா. ஃபஸ்ட்டு ஏன் அதை யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த பலூன் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம பிராணாயாமம் பண்ணும்போது இல்லை காற்று உள்ளே போகுது, காற்று வெளில வருது. ஆனால் லங்ஸோட எல்லா பகுதியும் வந்து இன்ஃப்ளேட் ஆக விரிவடைகிறது இல்லை. இந்த பலூன் பண்ணுறதுனால என்ன ஆகுது, நம்மளோட ஃபுல் திறனை அந்த பலூனுக்கு கொடுப்போம். அதனால அந்த ஆல்வியோலைன்னு நாங்கள் சொல்லுவோம், அந்த காற்று பகுதி அது எல்லாமே ஓப்பன் அப் ஆகும். ஸோ லங் கெப்பாசிட்டி நல்லா இருந்தால் தான் இந்த பலூனை பெருசாக ஊத முடியும், இல்லாட்டா ரொம்ப சிரமம். ஸோ அதனால எல்லாருமே இதை இழுத்து வச்சுக்கிட்டு எவ்வளோ ஃபோர்ஸாக ஊத முடியுமோ அவ்வளோ ஃபோர்ஸாக ஊதணும்.
இதுதான் நடக்கக்கூடாது. அடிச்சாச்சு. ஸ்லோவா அப்படியே இன்ஃப்ளேட் பண்ணணும் இல்லைங்களா? ஸ்லோ இன்ஃப்ளேஷன். எக்ஸலென்ட். இப்படி பண்ணணும் சார். ஓகே. பர்சிஸ்டண்டா ஸ்லோவா பண்ணணும். இப்போ திடீர்னு வெடிக்கிறதுல என்ன பிரச்சனைனா அந்த ப்ரெஷர் ஈக்குவலைஸ் ஆகாது. ஓகே. எதுக்காக அதை பண்றோம்? அந்த ஆல்வேலே ஓப்பன் அப் ஆகுது. திடீர்னு வெடிச்சா அந்த ஆல்வேலே அன்எக்ஸ்பெக்டட் திருப்பி க்ளோஸ் ஆகிக்கும். ஒரு நாள் காலையில் 5 தடவை பண்ணிட்டு நைட் 5 தடவை பண்ணோம்னா அதை விட சிறந்த லங் எக்ஸசைஸ் எதுவுமே கிடையாது. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். ஓகே, எல்லாருக்கும் ஒரு பலூன் கொடுத்துட்றேன். பலூன் கொடுங்க. எல்லாரும் பலூன் ஊதுங்க, ஆனா ஸ்லோவா ஊதணும். ஸ்லோவா 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 ஊதுங்க. மல்லமா ஊதுங்க. ஸ்லோவா ஸ்லோவா ஸ்லோ. கொஞ்சம் கொஞ்சமா இன்ஃப்ளேட் பண்ணுங்க. ஒரு பலூன்ல எவ்வளவு விஷயம் இருக்குன்றது இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலா. தேங்க்யூ. இட்ஸ் அ வெரி ஈஸி எக்ஸசைஸ். தேங்க்யூ ஆடியன்ஸ். ப்ளீஸ் உட்காருங்க. பொதுமக்களுக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா சொல்றேன். இன்னேலர் கொடுங்க. இப்போ வந்து இந்த இன்னேலர்னு சொல்லக்கூடிய இந்த டிவைஸ் வந்து இப்போ நம்ம பொதுவாக வந்து குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கிற, உட்காருங்க சார், உட்காருங்க ப்ளீஸ். குழந்தைங்களுக்கு வந்து புதுசாக சளி பிடிக்கிறப்போ இருமல் வரப்பெல்லாம் யூஸ் பண்ணுறோம். குளிர்காலத்தில் குழந்தைங்களுக்கு வந்து நானே நிறைய ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன் ஆக்சுவலாக. இது வந்து பொதுமக்கள் மனசில் வந்து இது ஒரு பெரிய ஒரு டபு, அதாவது வந்து யூஸ் பண்ண அடிக்ஷன் வரலாம், இது ரொம்ப சீரியஸான ப்ராப்ளம், இது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விடும், என் குழந்தைக்கு நிச்சயமா நுரையீரல்ல பெரிய கேடு வரும் அப்படின்னு நிறைய பேர் நம்புறாங்க. இது உண்மையா பொய்யா? இது கம்ப்ளீட்டா மித் சார். இது ஓகே. இது மாதிரி நிறைய கேள்வி எனக்கும் வந்திருக்கு. நான் ஏன் மாத்திரை ஊசியெல்லாம் போட்டுக்கூடாது, நான் ஏன் இன்னில் எடுத்துக்கணும் அப்படின்னு. நான் இதுக்கு பதில் இப்படி சொல்ல விரும்புகிறேன் சார். டெய்லி நம்ம காலையில் வந்து டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம், காலையில் வந்து சோப் யூஸ் பண்ணுறோம், எல்லாத்துக்கும் அடிக்ஷன் ஆயிடுறோமா? இல்லையே. நம்ம சின்ன வயசுலேருந்து டெய்லி தான் பல் வளர்க்கிட்டு இருக்கோம், அதுக்கெல்லாம் அடிக்ஷன் ஆகுது இல்லை. அதே மாதிரி தான் இது. ஒரு நிமிஷம் கொஞ்சம் வந்து அந்த இன்னேலர் ஒரு டைம் யூஸ் பண்ணி காட்டுங்களேன். இந்த இன்னேலர் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீஸ் இருக்கும். இது தனியாக அப்படி எடுக்க முடியும். அதே மாதிரி இங்கே இருக்கும். இதை மவுத் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த மருந்து. இந்த மருந்துன்றது இதுதான். இந்த மருந்து வந்து ஒரு கேனிஸ்டர் வடிவத்தில் இருக்கும். இது சார் நீங்கள் வாங்க. ஸோ இந்த கேனிஸ்டரை வந்து இதுக்குள்ளே ஜென்ரலாக போட்டுட்டு முதல்ல நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இந்த இன்னேலர் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த மருந்து இப்படி வரும். தெரியுதுங்களா? புகை மாதிரி வருது. இந்த மருந்து வந்து இப்படி ஜென்ரலாக வரும். ஸோ இப்போ இவங்க வந்து ஆக்சுவலி இதை யூஸ் பண்ணுறதுனால இவங்களே நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட சொல்கிறேன். ஷேக் பண்ணுறதேம்மா இப்படி பிடிச்சிக்குங்க, இப்படி பிடிங்க, இப்படி பிடிங்க, வர்டிகலாக ஷேக் பண்ணுங்க, நல்லா ஷேக் பண்ணுங்க. ஏன் இது ஷேக் பண்ணணும்னா, ஷேக் பண்ணலன்னா மருந்து வராது, வெறும் கேஸ் மட்டும்தான் வரும். ப்ரொப்பலண்ட்டு நாங்கள் சொல்லுவோம். அதனால் மருந்து வரணும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுங்க, நான் அப்புறம் கரெக்ட் பண்ணுறேன். இவங்க ஓரளவு கரெக்டாக பண்ணாங்க சார். இதில் சின்ன இது இருக்குது. இப்போ இவங்க எங்கேஜ் இது பேசிக்காக இது இன்ஹேலர் இது பண்ணும்போது நீங்கள் அமுக்கும் போது நம்ம கோஆர்டினேஷன் நல்லா இருக்கணும், கரெக்டாக அதை உரியணும். அது உறிஞ்சாதான் நல்லா உள்ளே போகும். சில பேர் ஒழுங்காக அதை கோஆர்டினேஷன் பண்ண மாட்டாங்க. அதனால தான் இப்போ நாங்கள் ஸ்பேஸர் யூஸ் பண்ணுறோம். ஓகே. இந்த பலூன் மாதிரி ஸ்பேஸ்ன்றது ஒரு ஃபனல் மாதிரி ஒரு கருவி இருக்கும். அதை ஏன் பொறுத்துறோம் அப்படின்னா அதுக்கு கோஆர்டினேஷன் தேவையில்லை. வேற கேள்விகள்? குளிர்காலத்தில் சுடுதண்ணி வச்சு குளிக்க சொல்கிறாங்க. ஸோ சுடுதண்ணி வச்சு குளிக்கும் போது என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு பார்த்தா, அது நார்மலாக குடிக்கிறதுக்கும் அந்த சுடுதண்ணி வச்சு குளிச்சுட்டு நம்ம வெளியே கிளம்புறதுக்கும் ஒரு ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மிதமான சூடில் குடிங்கன்னு தான் சொல்கிறாங்க. அதிகப்படியான சூடில் குளிச்சிங்கன்னா என்ன ஆகுன்றது சிம்பிளாக சொல்கிறேன். ஸ்கின்ல வந்து என்னென்னா பிளட் சப்ளை அதிகமாகும், வேசோ டைலட்டேஷன் அப்படின்னு. ஸோ இப்போ ஸ்கின் தான் உங்கள் உடம்புலேயே மிகப்பெரிய ஒரு ஆர்கன். ஸோ நீங்கள் சுடு தண்ணி ஊற்றினீங்க என்ன ஆகும்? பிளட் சப்ளை அதிகமாகும் ஸ்கின்க்கு. இப்போ பிளட் சப்ளை அதிகமான ஒரு ஸ்கின்னோட திடீர்னு ஒரு குளிர் டெம்பரேச்சரில் வெளியே இறங்கினீங்கன்னா பாடி என்ன பண்ணும்? பிளட் சர்க்குலேஷனை குறைக்க ட்ரை பண்ணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு ஸ்கின் ஒரு முக்கியமான உறுப்பு அப்போ கிடையாது. உள்ளே இருக்கக்கூடிய பெரிய உறுப்புகளோட பிளட் சப்ளை அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக டக்குன்னு ரத்த நாளங்கள்லாம் சுருங்குது, அதனால தான் டயர்னஸ் வருது. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் பிளட் ப்ரெஷர் சேஞ்சஸ் அண்ட் சம் சேஞ்சஸ் இன் யர் ஸ்கின். இது பயப்படுறதுக்கான விஷயம் இல்லை. இதே மிதமான சூடில் கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனை வராது. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். டவல் இருக்குங்களா, க்ளீன் டவல்? ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்த பிறகு நம்ம வீட்டில் எல்லாருமே பண்ணுற விஷயம் அவசரமாக துடைக்கிறோம். பண்ணுறோமா? ஆம்பளைங்க ஒரு டான்ஸ், ஒரு சின்ன டான்ஸ் இப்படி கையில எல்லாம் ஆடி இப்படி எல்லாம் தேய்ச்சி இப்படி பண்ணி அப்படி அந்த டவலை அப்படி சுருட்டி தூக்கி போட்டு போயிடுறோம். ஓகே, அது வந்து பெரிய தப்பான விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து உங்கள் ஸ்கின்னை நீங்கள் துடைக்கிற விஷயமே ரொம்ப அழகாக செய்யணும். அது ஒரு ஆர்ட் மாதிரி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி பண்ணீங்கன்னா இந்த தோலோட மேல் சருமத்தில் இருக்கக்கூடிய எபிடர்மிஸ்ல இருக்க அந்த வேர்வை ஒரு ஷைன் இருக்கு பாருங்களா, அது போகாது. நீங்க பாட்டு வெளியே வந்து இப்படி போட்டு இழுத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நிறைய மெக்கானிக்கல் ட்ரோமா அந்த ஈரப்பதத்தை அப்படியே உரிச்சு எடுத்துரும்.
நேச்சர் நேச்சுரலாகவே உங்கள் உடம்புல எண்ணெயை வந்து ஊத்தெடுக்க வைக்குது. அந்த எண்ணெயை வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இருக்கிற மாய்ச்சரும் போயிடும். மாய்ச்சர் இல்லாத ஸ்கின் என்ன ஆகும்? ட்ரை ஆன ஆப்பிள் மாதிரி தான் சீக்கிரமாக சுருக்கம் விழ ஆரம்பிக்கும். சீக்கிரமாக சுருக்கம் விழ ஆரம்பிச்சதுன்னு வச்சிங்கன்னா ஏஜ் லுக் சீக்கிரமாகவே வந்துடும். ஸோ துடைக்கிறப்போ ஒத்தி துடைங்க, தேய்ச்சி துடைக்காதீங்க. சொல்லுங்கள் மேடம். ஆஸ்மா சார், ஆஸ்மா வந்து மார்னிங் டைமில் ஒரு 4 o'clock தூங்கவே முடியாது. அப்போ கண்டினியூ ஆகுனா இன்ஹேலர் யூஸ் பண்ணால் க்யூர் ஆகிடும் மற்ற டைமில். பட் வின்டர் சீசனில் க்யூர் ஆகாது. நெப்ளைசர் வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் சிவியர் ஆகும். அண்ட் தென் அப்பர் பேக் மசில்ஸ் ரொம்ப பெயினாக இருக்கும். இந்த இடம்லாம் ரொம்ப வலிக்கும். நீ என்ன நம்ம ப்ரிகாஷன்ஸ் எடுத்துருக்க வரைக்கும்? ஏன்னா ஃபிசியோதெரப்பி ஸ்டூடெண்ட், ஸோ எனக்கு வந்து அட்வைஸ் கொடுத்ததெல்லாம் ரிலாக்ஸ்டு பொசிஷனில் இரு, அப்போது வந்து உனக்கு வீசிங் வராது. எப்படி உட்காருவீங்க? ஏதாவது பொசிஷன் இருக்குங்களா? ஸ்டெப்ஸ் போகிறோம் கொஞ்சம் அப்படின்னா காட்ட முடியுங்களா? வந்து இங்கே வாங்க. உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது மற்றவங்க கூட ஷேர் பண்ணீங்க. ஏன்னா இது உங்களுக்கு ஒர்க் பண்ணுது, நீங்கள் நம்புறப்ப கட்டாயம் அதை யூஸ் பண்ணுறது தப்பே கிடையாது. மற்றவங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுங்க. நான் ஒரு சேர் எடுத்துகிட்டு வரேன், காட்ட முடியுங்களா உங்களால்? ஒரு சேர் கொடுக்க முடியுமா? சேர் ப்ளீஸ். இப்போ இது படி வந்து நீங்கள் நினச்சிக்கங்க, படி ஏறி போகிற ஒரு ரெயிலில் நினச்சிக்கங்க. எப்படி பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் அழகாக எங்கள் ஆடியன்ஸ்க்கு மட்டும் பண்ணி காமிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட் மட்டும் பண்ணுங்கள், பேச வேண்டாம். I'd like to comment on it, sir. Yeah, சொல்லுங்க. See, இது பேசிக்காக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இது ட்ரைபாட் பொசிஷன் நாங்கள் சொல்லுவோம் சார். ட்ரைபாட் பொசிஷன் எப்படின்னா, அவங்க ஸ்டேரில் பிடிச்சது எல்லாமே. இப்போ நான் இப்படி இருக்கேன். இப்போ நான் உட்காரும் போது இப்படி நான் கையை வச்சுக்கிட்டு, இன்னொரு சேர் தான் நான் சொல்லி தருவேன். ஆக்சுவலாக இன்னொரு சேர் கொடுங்க, நான் டெமோ பண்ணி காட்டுறது அவங்க என்ன சொல்ல வராங்க. சரி சார், இப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னால், இப்போ எனக்கு மூச்சு வாங்குது, எனக்கு கஷ்டமாக அப்படி இருக்குன்னா என் கையை நான் இப்படி வச்சுக்கணும். ஓகே, அப்படி கேமராக்கு கையை இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு நான் இப்படி இருக்கணும். ஸோ தட் என் லங்ஸ் வந்து கீழே டிபெண்ட்டாக அப்படி இருக்காது. என் லங்ஸ் வந்து முன்னாடி வரும். ஸோ அதனால் அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. இதுதான் ஆக்சுவல் மெக்கானிசம் ட்ரைபாட் பொசிஷன் அப்படின்வோம். தேங்க்யூ சார்.